Hi friends, welcome to our channel Explore Canada. என்னடா வீகோ பஸ்லாம் ஏறி எங்கே நம்ம போகிறோம்னு பார்க்குறீங்களா? பஸ் ஏறி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது? அதே தான், நயக்ரா வந்திருக்கோம். இப்போ நம்ம நயக்ராவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். சரி, நயக்ராவை சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்கு நம்ம பஸ்ஸில் போகிறோம்? நம்ம டைரெக்டாக வந்து நயக்ரா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கலாம்ல. அதுக்கு பதிலாக நான் எதுக்கு பஸ்ஸில் போகிறேன்றதை நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. எங்கள் கூட இந்த 2 குட்டீஸ் வந்திருந்தாங்க. ஹாய் சொல்கிறாங்க உங்களுக்கு வியூவர்ஸ், பாருங்கள். சரி, இப்போ பஸ் ஏறி நம்ம எங்கே போகிறோன்றதை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுட்டே இருங்க. ஆமாம், நம்ம போக போகிறது எங்கே அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சிட்டி க்ரூஸுக்கு தான் வந்திருக்கோம். நயக்ரா க்ரூஸ் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களை வந்து நயக்ரா தண்ணி கிட்ட நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். பாருங்கள், தூரத்துலேருந்து இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம போக போகிறது என்னென்னா, ரொம்ப கிட்ட நயக்ரா எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு நான் கொண்டு போய் காமிக்க போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹைட்டில் மேலே உயரத்தில் இருக்கோம் இல்லைங்களா, கீழே நம்ம இறங்கி வரணும். அதுக்காக இவங்க இந்த மாதிரி பேசேஜ் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இறங்கி போயினதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லிஃப்ட்டில் வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், சைடில் ஜிப்லைனிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிப்லைனிங்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எப்படி போகிறோம், எப்படி இருக்கோன்றதை நம்ம நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். சரி, ஒரு லிஃப்ட்டில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 to 15 மெம்பர்ஸ் வந்து ஏற்றிட்டு போவாங்க. லிஃப்ட்டில் இறங்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம வெளியே போயிடலாம். தட் இஸ் த பேஸ்மெண்ட். அதாவது என்னென்னா நயக்ராவோட அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போர்டாக போகிறோன்றதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே சம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இது நைட் வந்து நயக்ராவில் வந்து எப்படி இருக்கும்ன்றத லைட்டிங்கோட போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். சரி, இந்த நயக்ரா க்ரூஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $35 தான். $35க்கு ரொம்பவே ஒர்த்து. இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அது பேக்ரவுண்டில் நயக்ரா பிக்சர் போட்டு உங்களுக்கு விற்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெளியே போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த டென்ட்டை தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இங்கே சின்னதாக மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நம்ம வாங்கி சாப்பிட்லாம். போயிட்டு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு க்ரூஸ் இப்போ வந்துருச்சு. ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இப்போ அந்த க்ரூஸ் வந்துருச்சு. இப்போ அதுலேருந்து இறங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த க்ரூஸில் தான் போக போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் வந்துட்டு கையில் ஒரு கழுகு வச்சுருக்காரு. இதை வந்து கையில் வச்சு ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா எடுக்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கழுகு பார்க்குறதுக்கே. சரி, க்ரூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. என்னென்னா நனையாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? எல்லோரும் இந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த போட் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க அந்த போட்டில் போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்றதை நல்லா வந்து பார்க்கலாம். நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க நம்ம க்ரூஸ்குள்ளே போகலாம். இப்போ க்ரூஸில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். தெரியுதுங்களா? நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே கீழேயும் இடம் இருக்கும், மேலேயும் இடம் இருக்கும். ஸோ மேலேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் மேலே ஏறி போகிறேன். டோட்டலாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 to 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒன்ஸ் அந்த க்ரூஸில். இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். தெரியுதுங்களா? ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் வந்து கிளம்புது. ப்ளூ கலர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ நயக்ராவில் வந்து இந்த சைடு கனடா, அந்த சைடு வந்து யூஎஸ். ஸோ யூஎஸோட க்ரூஸ் தான் வந்து ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? சுற்றி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மேலே இருந்து தான் கீழே இறங்கி வந்தோம். நயக்ராவோட டவர் தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து க்ரூஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இப்போ அந்த கப்பல் ஒன்று போகுது இல்லைங்களா, நம்மளோட ரெட் கலர் அந்த க்ரூஸ் வந்து ரிட்டன் வரும்போது நம்ம கிளம்பிடுவோம். இப்போ அது டேர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிடுவோம். ஓகேங்களா? அந்த பிரிட்ஜு தான் வந்து பிரிட்ஜ் டு யூஎஸ்லேருந்து கனடா ரோட் சைடும் போகலாம். அதுக்கானது தான் அந்த பிரிட்ஜு. அதுக்கு நம்மளுக்கு வீசா இருந்ததுன்னா அந்த பிரிட்ஜ் மூலயமா நம்ம வந்துட்டு யூஎஸ்க்கு போகலாம்.
ஜஸ்ட்டு இந்த கனடா இந்த ரிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைக்ரா ஃபால்ஸ் தான் வந்து ஜஸ்ட் வந்து செப்ரேட் பண்ணியிருக்கு யூஎஸ்ஸையும் கனடாவையும் சொல்லலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ யூஎஸில் இருக்கவங்களும் அந்த எட்ஜ் மேலே நின்று பார்ப்பாங்க. இப்போ அந்த க்ரூஸ் வந்து திரும்பிடுச்சு. இப்போ நம்ம கப்பல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, நம்ம கப்பலுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கப்பல் வந்து ஒரு டேர்ன் எடுக்குது, தெரியுதுங்களா? நம்ம கப்பல் வந்து ஒரு டேர்ன் எடுக்குது. எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. கிட்ட போக போக இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம மேலே சாரல் மழை மாதிரி அடிக்கும். வாங்க, இன்றைக்கி அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பால் மாதிரி பொங்கி வழிஞ்சிட்ருக்கு, தெரியுதுங்களா? ஸோ அந்த பிரிட்ஜு தெரியுது இல்லைங்களா? அந்த பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு தான் வந்து யூஎஸில் இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க இப்படி கீழே வந்து க்ரூஸ் அவங்களுக்குமே. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். இயற்கையோட அழகே அழகு தான். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற பாறையிலேருந்து வர அந்த சால்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூவிஷாக உங்களுக்கு தெரியும், நல்ல க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம கிட்ட கொண்டு போவாங்க, நல்லா அந்த கிட்ட கொண்டு போயிட்டு டேர்ன் எடுப்பாங்க. அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த எண்டு பார்த்தாச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ தூரம் நம்ம நகர்ந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ உள்ளேருந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னால் வந்துட்டு அந்த எட்ஜ் அந்த கார்னர் எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் வந்து ஏறுறதுக்குள்ளே பார்க்கலாம், எனக்கு யாராவது வந்து இடம் கொடுக்குறாங்களா, கார்னரில் போக முடியுமான்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சீகல்ஸ் இருக்காங்க, தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்னா ஃபால்ஸை கிட்ட பார்க்குறதுக்காக. இது ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க யூஎஸ்க்கு. அதுதான் அந்த ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ். நம்ம அப்புறமா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட போயிட்டோம். இப்போ கிட்ட போயிட்டு டேர்ன் எடுக்கும். அப்போ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி வந்து விழுதுன்னு பாருங்கள். இப்போ எப்படியே போயிட்டு நம்ம லெஃப்டில் இப்போ டேர்ன் எடுக்க போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப கிட்ட போக மாட்டாங்க, ஏன்னா தண்ணி வந்து ஃபோர்ஸாக விழுது இல்லைங்களா? அந்த இடம் ஃபுல்லாக பெரிய அளவுக்கு ஆழம் இருக்கும். ஸோ வந்து க்ரூஸ் வந்து அங்கெல்லாம் போகாது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்து அவங்க திரும்பிடுவாங்க. ஆனால் நான் ரொம்ப கிட்ட போகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ரொட்டேட் எடுத்தாச்சு. நான் வந்து இந்த சைடு இருக்கேன். ஸோ அந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் இப்போ நல்ல சாரல் மழை அடிச்சிட்ருக்கோம். பாருங்கள் தெரியுதுங்களா? இப்போ கிட்ட போயிட்டு நல்ல டேர்ன் எடுக்கிறாங்க. கிட்ட பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த தண்ணி. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. 2 லேக் சேர்ந்து தண்ணியான்றது வந்து பிரமிப்பாக இருக்குது. 2 ஏரி தண்ணின்றதை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியாது. பாருங்கள் கிட்ட வந்தாச்சு, எப்படி நல்ல சாரல் அடிக்குது பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நான் முன்னாடி வந்துட்டேன். தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், பால் மாதிரி இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து சாரல் சரியாக வீசுது. கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிட்ட போனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி, அப்பா மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ இருக்குது. ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபுல்லாக ஒயிட்டு தான் உங்களுக்கு தெரியும். எப்படியோ கிட்ட வந்துட்டேங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே நான் கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஒரு சிலவங்களுக்கு இந்த கோல்டு ஆகாது இல்லைங்களா? எல்லோரும் தலையை கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்.
சாரல் மழை மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் போனது வந்து ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்பா பாருங்கள் எப்படி இருக்குது, புகை மண்டலம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து அது தண்ணியோட சாரல் தான், அது விழுற வேகத்தில் வர சாரல். நீங்கள் பார்க்கலாம் எப்படி பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. கலரே எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மழையோட. இப்போ நம்ம டேர்ன் அடிக்க போகிறோம். இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து கத்திகிட்ருக்காங்க. வாவ் சூப்பர். அப்பா கிட்ட போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ பண்ணுவாங்க. நம்ம நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த சாரலை. நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்றது கூட எனக்கு அப்போ தெரியவே இல்லை. ஜஸ்ட்டு நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக என் மேலே ஃபுல்லாக சாரல். இப்போ நம்ம டேர்ன் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேர்ன் ஆகிடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஆழம் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க. ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு கப்பல் வந்து டேர்ன் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், மழை பெய்யுறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? இந்த பக்கத்தில் இருந்து தண்ணி, இந்த பக்கத்தில் இருந்து தண்ணின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. நம்ம எந்த பக்கம் நின்னாலும் பிரச்சனை இல்லைங்க, ரெண்டு சைட்லேருந்துமே நம்மளுக்கு நல்லாவே சாரல் அடிக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இன்னும் பெட்டர் வியூவுக்கு நம்ம முன்னாடி நிற்கலாம். எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ கப்பலை டேர்ன் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? நம்ம அவ்வளோ முன்னாடி இருந்தோம், இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு ரொட்டேஷன் எடுத்துருச்சு கப்பல். அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. பாருங்கள், இவ்வளோ ஹைட்டில் இருந்து தான் நம்ம நயக்ராவை பார்த்துட்ருக்கோம். இந்த க்ரூஸ் மூலயமா நம்மளால் கிட்டவே அந்த நயக்ரா ஃபால்ஸ் எப்படி அழகாக இருக்குன்றத நம்மளுக்கு வந்து காமிச்ச அந்த க்ரூஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நயக்ரா வரவங்க $35 வந்து நல்லாவே ஒர்த்து. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம இப்போ ரிட்டர்ன் போகிறோம். அந்த பிரிட்ஜ் கிட்ட வரைக்கும் வந்து நம்ம டேர்ன் எடுத்துருவோம். அந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம போக மாட்டோம். அங்கே வந்து இந்த க்ரூஸ் போகாது. ஜஸ்ட் அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி முகமெல்லாம் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த சன்னி டைமில் எங்களுக்கு வந்து தண்ணி அடித்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேலே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு லேடி தான் வந்து இடம் கொடுத்தாங்க. அதனால தான் உங்களால் அவ்வளோ கிட்ட நின்று உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஜஸ்ட்டு கிட்ட போய் நம்ம அப்படியே டேர்ன் எடுத்துகிட்டு நம்ம வந்துடுவோம். பாருங்கள், வந்த இடத்துக்கு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நயக்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வியூவை விட நம்மளுக்கு கனடாலேருந்து நின்று பார்க்குற வியூ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஎஸ்லேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு அந்த வியூ நல்லா இருக்காது. நம்ம சைடு தான் நல்லாவே வியூ இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்த கப்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே அந்த பிரிட்ஜு கிட்ட வரைக்கும் வந்து, அதுக்கு பேர் பிரிட்ஜ் டு யூஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜு கிட்ட வந்து அப்படியே டேர்ன் எடுத்து நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடம்னு சொல்லலாம். ஃபுல்லாக க்ரீனிஷ், அதில் தண்ணி, ஃபால்ஸு, எல்லா அழகும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இங்கே நயக்ரா தான். கண்டிப்பாக நீங்களுமே வந்தீங்கன்னா, கனடா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நயக்ராவில் இந்த க்ரூஸோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், யூஎஸ்லேருந்து இன்னொரு க்ரூஸ் கிளம்பிடுச்சு. தெரியுதுங்களா? யூஎஸ்லேருந்து இன்னொரு க்ரூஸ் வந்து இப்போ கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிட்ட போயிட்டோம். நம்மளோட இடத்துக்கு போய் நம்ம இறங்க போகிறோம். நம்மளோட க்ரூஸ் அங்கே கிளம்பிடுச்சு பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒன்று என்ட்ராகும்போது ஒன்று கிளம்பிடும். ஸோ ரெண்டு கப்பல் தான் இருக்கும். மாறி மாறி ரொட்டேஷனில் ஆக்சுவலாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல சர்வீஸ் இது, நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸஸ்லேருந்து மேலே ஒருத்தவங்க எப்பயுமே இருப்பாங்க. நம்ம எல்லோரையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ யாரும் இங்கேருந்து எதுவும் வந்து நம்ம ஜம்ப் பண்ணிடக்கூடாது, யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தவங்க நம்மளுக்கு மேலே நிற்பாங்க. அது மாதிரி கீழேயும் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து முடிஞ்சிருச்சுங்க, நம்ம இறங்க போகிறோம். இறங்கியாச்சு. பாய், இந்த க்ரூஸுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். இதுக்கப்புறம் எப்போ வருவோன்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இறங்கிறதுக்கு மனசே இல்லை. இறங்கி வந்துட்டுருக்கேன்.
ரொம்பவே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கீழே நிற்கிறவங்க, ஸோ கீழேயும் நின்னாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ எங்கேனாலும் நின்றுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த க்ரூஸ் வந்து முடிஞ்சது. க்ரூஸோட ஜேர்னி அடுத்து நம்ம ஷிப்பில் ஏறுறதுக்கு அடுத்த லைன் வந்து கிளம்பிடுச்சு. அவங்களுக்கு நம்ம எல்லோரும் பாய் சொல்லிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நைக்ரா க்ரூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களும் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.